ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி பாசிப்பருப்பு லட்டு வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் போட்டிருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியாக சுகர் ஆட் பண்ணாமல், நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணாமல், வெல்லம் ஆட் பண்ணாமல் இது கம்ப்ளீட்டாக சுகர் ஃப்ரீ லட்டு ரெசிபி நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், அடல்ட்ஸும் சாப்பிட்லாம். இது நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டு வந்தாலே ஹேர்லையும் ஸ்கின்லையும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது ரொம்பவே சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா மிக்சடு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஷாப்ஸ்லேயே இப்போ அவைலபிளாக இருக்குது. அப்படி நீங்கள் தனித்தனியாக வச்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. இப்போ அதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு முந்திரி ஒரு அரை கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அரை கப்புன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வால்நட்டும் 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதுவும் அரை கப் இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி பிஸ்தாவும் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதுவும் ஒரு 50 கிராம் இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லை சீட்ஸு, பம்கின் சீட்ஸ், மெலன் சீட்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி இந்த மாதிரி கோர்ஸ் பவுடராக வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இதனால் அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா வெறும் பேரிச்சம்பழம் தான் ஆட் பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பே கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை ஒரு பிளெண்டர்லையோ இல்லை மிக்ஸி ஜார்லையோ ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். சீடோட போட்டுறாதீங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு கிரான்பெரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 25 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளை கிஸ்மிஸ் ஒரு 25 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கருப்பு கிஸ்மிஸ் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 25 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து பேரிச்சம்பழம் மாதிரியே நல்லா கோர்ஸா இந்த மாதிரி அரைச்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேன்லேயே நம்ம 2வது அரைச்ச கிஸ்மிஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நெய்யிலே வதக்கி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வரும். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா அந்த நெய்யிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க நட்ஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்பட்டால் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. லாஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹீட்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு உருண்டைக்கும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு ஷேப் நல்லா நீட்டாக வரும், சீக்கிரம் உதிராது. இதே மாதிரி எல்லாத்தையுமே லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு லட்டு பிடிக்காதுன்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பேரிச்சம்பழம் எக்ஸ்ட்ரா போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ரோல் உருட்ட வரும். ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 4 வாரம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மந்த்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃபீட்பேக்கு. அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹேருக்குமே நல்லாயிருக்கும், ஸ்கின்னுக்குமே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் நெய்யுமே அந்தளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. சர்க்கரை, வெல்லம், நாட்டு சர்க்கரைன்னு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. பேரிச்சம்பழமே உங்களுக்கு போதுமான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அப்படி உங்களுக்கு கொஞ்சமாக ஹனி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.